ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ரோடக் அண்ட் ஃபுடி. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் டெசர்ட் ரெசிபியோட சக்க பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் தான். இதை கூடவே நம்ம வெல்லமும் கோகனட் மில்க்கும் யூஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 300 கிராம்ஸ் ஜாக் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீடெல்லாம் ரிமூவ் பண்ணது. நீங்களும் இதே மாதிரி டீசீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்வீட் அனுசரித்து நீங்கள் வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காவும் சுகரும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பவுடர், இது சுக்கு பவுடர்னு சொல்லுவோம், நம்மளோட ட்ரை ஜிஞ்சர் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் தேங்காய் கொத்து, அதாவது தேங்காவை பல்லாக அரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோகனட் மில்க்கு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோகனட் மில்க். நான் இங்கே ஒரு ஹோல் கோகனட்லேருந்து செகண்ட் மில்க் அண்ட் ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட்டை இந்த மாதிரி நான் பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லமும் நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம அப்படியே போட முடியாது, அதனால் நான் இங்கே பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட்டை நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ்னால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு மாதிரி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பீசஸும் இருக்கிற மாதிரி வேணும் நமக்கு. ரொம்ப பேஸ்ட்டாக எடுத்தோன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இடையில கொஞ்சம் பீசஸ் எல்லாம் இருக்குது அரையாமல். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மை மாதிரி அரைஞ்சிருச்சுன்னா நம்மளோட பாயசம் நல்லா இருக்காது. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் போட்டு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றினோன்னா அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம குறுக்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே இது எல்லாமே கரைஞ்சிரும். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் குறுக்கி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு பாகு மாதிரி காய்ச்சினாலே போதும். பிகாஸ் நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, மண் கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். இது நல்லா குறுகி வரணும், இல்லை ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாட்டரியாக இருந்தாலே கூட போதும். இப்போது நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது இப்படியே வேக வைக்க முடியாது, அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பாயில் பண்ணணும். நல்லா இது வெந்து வரணும். இது வெந்து வரும்போது நமக்கோட ஜாக் ஃப்ரூட்டோட மனமே தனியாக தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு இது வெந்து வரணும். பாருங்கள், இதிலேருந்து ஆவியெல்லாம் வெளியே வருது. இந்த மாதிரி பபிள்ஸ் இது நல்லா வேகணும். வேகும்போது நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா தெரியும். அந்த ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்மெல்லே ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு தெரியும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டினா இதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாகை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் சுகர் பார்த்து ஆட் பண்ணணும். பிகாஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படிங்கிறனால நமக்கு ஆல்ரெடி அதில் சுகர் இருக்கும். அதனால் நமக்கு இதில் தேவையான சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி இதில் ஊற்றிக்கணும். இப்போது நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி தான் ஊற்றிருக்கேன். பாதி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம். சில ஜாக் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும். சில ஜாக் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா இனிப்பே இருக்காது. ஸோ அதை அனுசரித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பீசஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. நமக்கு பாயசம் குடிக்கும்போது இடையில கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் பீசஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது குடிக்கும்போது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சுகர் பத்தலை, அதனால நான் திருப்பியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு தேவைப்பட்டாலும் படலாம். ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்வீட் அனுசரித்து தான் நம்மளோட பாயசமோட ஸ்வீட் இருக்கும். இதை இந்த மாதிரி வெல்லம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி சுண்டை வச்சு எடுக்கணும். இது ஒரு திக் பேஸ்ட்டாக ஆற அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ணி எடுக்கணும். இதோட தண்ணியெல்லாம் போய் நல்லா திக் பேஸ்ட்டாக ஆகணும்.
கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வரணும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஜாக்ஃப்ரூட் ஜாம் சக்கா வரட்டின்னு சொல்லுவோம், அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுலேயே நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணோன்னா சக்கா வரட்டி ஆகிடும், ஜாக்ஃப்ரூட் ஜாம் ஆகிடும். இப்போ நம்ம பாயசம்க்கு இது யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜாக்ஃப்ரூட் ஜாம் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாக்ஃப்ரூட் பாயசம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் பண்ணி தான் நம்ம பாயசம் பண்ண முடியும், அதுதான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. இந்த ஜாக்ஃப்ரூட் வந்து ஈஸியாக வெந்து கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இல்லாட்டினா இது வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோகனட் மில்க்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்ட் மில்க்லேருந்து தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தேர்ட் மில்க் கூட எடுத்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும் அப்படிங்கிறனால நான் செகண்ட் மில்க்லேருந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் மில்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் மில்க்லேருந்து ஊற்றி அப்புறம் செகண்ட் மில்க், ஃபர்ஸ்ட் மில்க் அப்படி ஊற்றிக்கலாம். இப்போது நான் செகண்ட் மில்க் ஊற்றி கொஞ்சம் இதை பாயில் பண்ணணும். இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபர்ஸ்ட் மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்க இந்த மாதிரி இறுகிட்டே வரும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு லூஸாக வேணும், லூஸ் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் தேர்ட் மில்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கோகனட்டை கிரேட் பண்ணி நம்ம 3 டைம்ஸ் அதிலேருந்து மில்க் எடுத்துக்கலாம். அப்போ தேர்ட் டைம் எடுக்கிற மில்க் தான் தேர்ட் மில்க்கு. ஃபர்ஸ்ட் மில்க் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம தேர்ட் மில்க் வரைக்கும் எடுப்போம். இப்போது நான் இதில் வந்து கொஞ்சம் சுக்கு பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஜாக்ஃப்ரூட் பாயசம் வைக்கும்போது அதில் வந்து இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போது இதுக்கு டெம்பர் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கீ ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த தேங்காய் கொட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகனட் பீசஸ் தின் ஸ்லைசஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த கோகனட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா சிம்மில் போட்டு இதை வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், பிகாஸ் இது தின்னாக இருக்கனால. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து பாயசமில் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் திருப்பியும் நான் கீ ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இது மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நான் திராட்சையும் இங்கே ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஃப்ரை பண்ண இந்த கோகனட் பீசஸ் பாயசம் குடிக்கும்போது இடையில கடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்கள், பாயசமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜாக்ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பாயசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், கொஞ்சம் திக்காக இருக்குது. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பிடிக்கும். ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணும்போது இது வந்து தேர்ட் கோகனட் மில்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் கோகனட் மில்க், செகண்ட், ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை தேர்ட் மில்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே டேஸ்ட் வைஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது வந்து கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், என்னோடது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா பிரதமன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஜாக் ஃப்ரூட் வாங்கும்போது இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுட். பாய்.